ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10th எக்ஸாம்பிள் சம்ஸ் ஸ்டார்டிங் புக்கை எடுத்த உடனே பார்க்குற சம்ஸ் இதுவாக தாங்க இருக்கும். ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்ப்போமா? எக்ஸாம்பிள் 1.1 if a is equal to 1, 3 and 5 and b is equal to 2 and 5 கொடுத்துருக்காங்க. then find a cross b and b cross a. இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இது இன்டூ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா கிராஸ்ன்ற மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்யூஷன் கொடுக்குமா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்குமா? a cross b என்னது? a ஓட செட் என்ன இருக்கு உள்ள? 1, 3, 5. ஓகேங்களா? b என்ன இருக்கு? cross 2 and 3. இது ரெண்டுமே இருக்கா? ஓகே, இப்போ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோமா? ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம், ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆர்டர் பேர்ஸா இப்போ எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிறத அது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ண போறோம். அதை கம்பேர் பண்ணி எழுதினாலே ஆன்சர்ஸ் வந்துருச்சுங்க. இங்க பாருங்க, 1 ஆர்டர் பேர்ஸ் என்ன வருது? 1,2 and 1,3. புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஈஸியா புரியுதா? அடுத்த மெத்தடுக்கு போயிடுவோம். செகண்ட் 3 கம்பேர் பண்ணி எழுதுறோம். 3,2 and 3,3. ஆர்டர் பேர் செகண்ட் ஒன் புரிஞ்சிச்சா? அடுத்து 5 கம்பேர் பண்ணி எழுதுறோம். 5,2 and 5,3. அவ்வளவுதான், செட் முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம். தென் ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஒன்னு பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க போறோம். பி கிராஸ் ஏ என்ன சொல்லியிருக்க போறாங்க? அது அப்படியே ஆப்போசிட்ல எழுதுறதுன்னு நினைக்காதீங்க. பி கிராஸ் ஏ, பியோட வேல்யூ என்ன? 2, 3. கிராஸ் ஏவோட வேல்யூ என்ன? 1, 3, 5. ஏ செட்டோட வேல்யூ 1, 3, 5 சொல்லியிருக்காங்க. இப்ப இதுவும் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இதுல எழுத போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது, மேல சொன்ன மாதிரியே தான். இதை இதோட கம்பேர் பண்ணி எழுத போறோம். ஆர்டர் பேர்ஸ்ல 2,1, 2,3 and 2,5. 3 எழுதியாச்சா? செகண்டோட கம்பேர் பண்ணி எழுத போறோம். 3,1, 3,3 and 3,5 எழுதியாச்சா? முடிஞ்சு போச்சு. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் ஏவோ ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுல செகண்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். is a cross b is equal to b cross a வா? if not y என்றத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, a cross b நம்ம ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். a cross b ல இருக்கக்கூடிய வேல்யூவும் b cross a ல இருக்கக்கூடிய வேல்யூவும் ரெண்டும் சேம் வேல்யூவா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1,2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2,1 இருக்கு. 1,2 is not equal to 2,1. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து போச்சு. செகண்ட் பாப்போம். 1,3 ஃபர்ஸ்ட் ஒன் தெரியும் போது நாட் ஈக்குவல் வந்து அப்ப ஃபுல்லாவே மாறதான் போகுது. பட் இருந்தாலும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணிப்போமே. 1,3 is not is equal to 3,1. 1,3 is not equal to 3,1. கண்டிஷன்ஸ் எல்லாமே பாருங்க அதே மாதிரி தானே இருக்கு. அப்ப ஒன்னொன்னா போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம்? வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி டாட் 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 போட்டு ரீசனே நம்ம இது பண்ணியாச்சு. therefore a cross b is not equal to b cross a. முடிஞ்சு போச்சுங்களா? செகண்ட் சம் முடிஞ்சு போச்சு. அதுல தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். show that n of a cross b is equal to n of b cross a is equal to n of a into n of b சொல்லியிருக்காங்க. n of பண்றதுக்கு என்னவா வந்து கம்பேர் பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். n of மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் n of கேட்டாலே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்ல நம்பர் ஆஃப் எத்தனை உள்ள டிஜிட்ஸ் இருக்கோ என்ன இருக்கோ அதுதான் நம்ம இங்க கம்பேர் பண்ண போறோம். அப்ப n of a cross b அப்ப என்னவா இருக்கும்? n of a cross b. a cross b கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? அதுல இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை? 6. அதுக்கு அடுத்தது n of b cross a எத்தனை இருக்கு? n of b cross a is equal to அது எத்தனை கண்டுபிடிக்க போறோம்? n of b cross a கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 1, 2, 3, 4, 5, 6. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது n of a எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஏல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? ஏல 1, 2, 3 கண்டுபிடிச்சாச்சா? n of b நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் b ல எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். b ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 2. இப்ப கொண்டு போய் நம்மளுக்கு எல்லா வேல்யூவும் கிடைச்சிச்சு. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோமா? n of a cross b 6 is equal to n of b cross a அது என்ன? அதுவும் 6 is equal to. அதுக்கு அடுத்தது n of a ஓட வேல்யூ என்ன? நமக்கு 3. n of b ஓட வேல்யூ என்ன? 2. 6 is equal to ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? 6 is equal to 3 2s are 6. therefore n of a cross b equal to
n of b cross a equal to n of a cross n of b. இது என்ன நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சா? hence verified. உங்களுக்கு கிளியரா என்ன சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, a is equal to a set of 1 3 5 சொல்லிருக்காங்க, b is equal to 2 and 3 னு சொல்லிருக்காங்க. அதுல a cross b and b cross a வை கண்டுபிடிக்க போறோம். a cross b என்ன நம்ம பண்ண போறோம், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் என்னன்னு வரப்போகுது, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிஜிட்டை மத்ததோட கம்பேர் பண்ணி ஆர்டர் பண்ணி இருக்கும். 1 எடுத்து இது ரெண்டு பேர் கூட சேர்த்து எழுத போறோம். அதே மாதிரி 3 எடுத்து அடுத்த ரெண்டு பேர் கூட சேர்த்து எழுத போறோம். 5 எடுத்து அடுத்த ரெண்டு பேர் கூட சேர்த்து எழுத இது ஃபுல்லா பண்ணிருக்கோம். அது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியா புரியும். இன்னொரு தடவை வேணால கேளுங்க, நம்ம அப்புறம் கிளியர் பண்ணி சொல்றேன். அதே செகண்ட் இது என்ன சொல்லிருக்காங்க, a cross b is equal to b cross a சொல்லிருக்காங்க. a cross b வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுல 1,2 ஒரு ஆர்டர் ஒரு வேல்யூவோட வேல்யூ 1,2 is equal to அங்க 1,2 இருக்கா, 1,2 இல்ல 2,1 தான் இருக்கு. அப்ப அது ஈக்குவலா, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது வேற. அதே மாதிரி நத்திங் பட்டன் போட்டு எக்ஸெட்ரா மட்டும் ஒரு ரெண்டு ஏதோ போட்டு வேல்யூ முடிச்சிட்டோம். மூணாவது ஷோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் a cross b is equal to நம்பர் ஆஃப் b cross a is equal to n of a into n of b சொல்லியிருக்காங்க. என்னன்ற இடத்த இங்க என்ன குறிக்க போகுது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் குறிக்க போகுது. அத n of a cross b is equal to எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்றத பார்த்துருக்கோம் 6. அது n of b cross a எத்தனை இருக்கு 6, n of a என்ன 3, n of b என்ன 2, டோட்டலா இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிக்க போறோம். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் முடிஞ்சு போச்சு. எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எனி டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே ஆன்சர் கிளியர் பண்றோம்.